வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். நான் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, அதாவது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, 5 வெள்ளிக்கிழமை வருது இல்லையா, ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் பொங்கல் வச்சு சாமிக்கு கும்பிடுற பழக்கம். அது ஒரு சென்னைக்கு வந்த புதுசுலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். அப்போது ஒரு தடவை பார்த்திங்கன்னா கோயிலில் செம மழை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி இப்படின்னு பொங்கல் வச்சுட்டோம் எல்லாருமே. அப்போ நான் கொஞ்சம் சந்தேகத்தை தீர்த்துக்கிருவோம், ஏன்னா இது டவுன், கிராமம்னா பரவாயில்ல. அப்போ நான் கோயில் பூசாரிக்கிட்ட கேட்டேன், சாமி இப்போ மழை காலத்துலலாம் அடுப்பு எரிய கஷ்டமாக இருக்கே, அப்போ பொங்கல் வைக்கிற அந்த இடம் வெட்ட வெளியாக இருக்குது, மேல் கூரை கிடையாது, அப்போ என்ன சாமி செய்கிறதுன்னு. அப்புறம் அவர் வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு வரலாம், ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும், ஆச்சாரத்தோடு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாரு. அப்போ இருந்து என்ன பண்ணிட்டு வீட்லேயே பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போவேன். அங்கே இருக்கிற அம்மன் கோயிலில் விநாயகர் பெருமான் எப்படியும் இருப்பார், அவருக்கு முதல்ல பிரசாதம் வச்சு கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற விளக்கில் நெய் ஊற்றி இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றி சாமி கும்பிட்டுக்கிடலாம். தனியாக விளக்கு போடுறது இல்லைப்பா இப்போ நான். ஏன்னா நிறைய கோயில்களில் பார்த்திங்கன்னா நிறைய விளக்கேற்றி வச்சு அந்த இடமே ஒரு மாதிரி கருப்பாயிருது. சில கோயில்களில் விளக்கு ஏற்றாதீங்க, அதே விளக்கில் எண்ணெய் ஊற்றுங்கம்மாங்க. இவங்க நிறைய விளக்கில் எண்ணெய் ஊற்றி அந்த இடமெல்லாம் ஒரு மாதிரி ஆகிறது, கோயிலும் ஒரு இதாகி போகுது இல்லையா. அதனால் தேவை அப்படின்னா விளக்கு ஏற்றலாம், இல்லைன்னா அங்கே எரியிற விளக்குலேயே நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு வரலாம். அதாவது கோயிலுக்குன்னு ஏற்றி வச்சுருக்காங்கல்ல அந்த விளக்கில், தனியாக இன்னொருத்தவங்க ஏற்றின விளக்கில் ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொண்டு வந்த பிரசாதத்தை அப்படியே அங்கே இருக்கிற கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இது மெயின் ரோடுங்கிறதுனால வெளியில் போகிறவங்க வர்றவங்க, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரவங்க அவங்கெல்லாம் கூட வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கோயில் பார்த்திங்கன்னா எனக்கு கனவுல சொன்ன கோயிலுப்பா. வலசரவாக்கத்துக்கு வந்த புதுசில் வீட்டு பக்கத்தில் முருகன் கோயில் இருக்குது, அம்மன் கோயில் இல்லை. நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறதுன்னு கவலையாக இருக்கும்போது கனவுல இந்த இடத்துல இருக்கிற கோயில் எனக்கு அற்புதமாக அம்மா காட்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வேலை செஞ்சிகிட்டு இருந்த பொண்ணு அனு, அவங்க பேர், அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு இப்படி எனக்கு கனவுல வந்துச்சு, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு, நான் அந்த அடையாளத்தெல்லாம் சொன்னேன். அந்த பிள்ளை நம்பவே இல்லை. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ நான் துணைக்கி கூட வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை கூப்பிட்டுட்டு போய் பார்த்தா அப்படியே கனவுல இருந்த மாதிரியே இந்த கோயில் எனக்கு காட்சி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த ரோடு எல்லாமே இப்போ நல்லா இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்கும், ரோடே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ரோடு போட்டாங்க. நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நிறைய பேர் அப்படியாம்மா அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்கா அப்படின்னு அந்த சைடு இருக்கிறவங்க, அதாவது எங்கள் சைடு இருக்கிறவங்களாம் வர ஆரம்பித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். சென்னை வலசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பத்தில் மெயின் ரோட்டில் இருக்குப்பா இந்த கோயில். இந்த கோயிலேருந்து ஒரு 10 கடை தள்ளி போனோம்னா பாடகர் மனோஜ் சார் வீடு இருக்குது. முந்தியெல்லாம் மனோஜ் சார் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாகத்தம்மன் கோயில் பக்கத்தில் தான் மனோஜ் சார் வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நிறைய அம்மா அருள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.